ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம போன தொடர்களில் 17, 18, 19 ஸ்லோகங்கள் மூலமாக ஆத்மதர்ஷிகள் பற்றி பார்த்துட்டு வந்தோம். ஆத்மதர்ஷிகள், யோகிகள், ஞானிகள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இவங்கெல்லாம் ஆத்மாவோட உண்மையான நிலையை உணர்ந்தவங்க. அதாவது ஆத்மா வேறு, உடல் வேறன்றதை நம்ம சும்மா வாயாலேயோ இல்லை கேட்டோ தெரிஞ்சுக்கிறதுன்றது வேறு. ஆனால் அதை உணர்றதுன்றது வேறு இல்லையா? இப்போ நம்மளே ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியோ இல்லை ரொம்ப ஒரு துக்கமான செய்தியோ கேட்டால் முதல்ல நம்ம காதால் கேட்டுருவோம். ஆனால் அதை கொஞ்சம் நம்ம உள்ளே போய் அதை உணர்ந்து நமக்குள்ளேருந்து அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் வெளில வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? சில சமயம் நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு பிளாங்காக இருப்போம். ஒன்றும் புரியாத ஒரு நிலைகள் இருக்கும், சில வினாடிகள். அதுபோல தான். ஏன்னா நம்ம காதால் கேட்குறதுன்றது வேறு, ஆனால் அது நம்ம மனசுக்குள்ளே போய் அதை சிந்தனை செஞ்சு அப்புறமா அதை உணர்றதுன்றது வேறு இல்லையா? 2 நிலைகளும் வேறு. அதுபோல் ஆத்மா வேறு, உடல் வேறு அப்படின்னு நம்ம காதால் கேட்டு தெரிஞ்சுக்கிறது வேறு, அந்த நிலை வேறு. ஆத்மாவோட உண்மையான நிலை, அதை உணரக்கூடிய நிலை வேறு. அதை அடைஞ்சவங்க தான் ஆத்மதர்ஷிகள், ஞானிகள், யோகிகள்னு சொல்கிறது உண்டு. அவங்களுக்கு ஆத்மா தான் எல்லாமே. ஆத்மாலேயே ஈடுபட்டிருப்பாங்க, ஆத்மா மூலமாகவே திருப்தி அடைவாங்க, ஆத்மாவே தான் அவங்களுக்கு சந்தோஷம். ஆக மொத்தத்தில் ஆத்மா தான் அவங்களுக்கு தாரகம், போஷகம், போக்கியம் அப்படின்ட்டு. அதாவது அதுதான் அவங்களுக்கு பேசிக்காக உயிர் வாழ்கிறதுக்கும் தேவை, அதுக்கப்புறம் வளர்ச்சிக்கும் தேவை, அப்புறம் சந்தோஷப்படுறதுக்கும் அனுபவத்துக்கும் அதுதான் தேவை. அது இருந்தாலே போதும் அவங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் பகவான் என்ன சொல்ல வராரு? எல்லாருமே கர்மயோகம் செஞ்சு தான் ஆகணும், கர்மயோகம் யாரும் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த ஆத்மதர்ஷிகள், இந்த ஆத்ம தர்ஷனம்ன்ற இந்த நிலையை அடைஞ்சவங்க கர்மயோகம் செஞ்சாலும் சரி, செய்யினாலும் சரி, அவங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்றத நம்ம பார்த்தோம். இப்போது இந்த ஸ்லோகங்கள் மூலமாக சொன்ன இந்த ஆத்ம தர்ஷனம் அப்படின்ற அந்த நிலையை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை சுருக்கமாக பகவான் சொல்கிறாரு. 19வது ஸ்லோகம். தஸ்மாதசக்தः சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः. தஸ்மாத், அதனால், எதனால்? இப்போ இதுக்கு முன்னாடி 3 ஸ்லோகங்களில் நம்ம ஆத்மதர்ஷிகள் பற்றி பார்த்தோம் இல்லையா? எப்படியெல்லாம் அவங்க இருக்காங்க, அதனால் அவங்க கர்மயோகம் செய்யலைனாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை அப்படின்ற. அதனால் அசக்தக, நம்மளும் என்ன சொல்கிறாரு? ஆசை இல்லாமல் இருக்கணும், பற்று இல்லாமல் இருக்கணும். சத்ததம், எப்போதும் ஆத்ம தர்ஷனம்ன்ற அந்த நிலை கெட்டுற வரைக்கும், அது நமக்கு கைவர வரைக்கும், அது வரைக்கும் எப்படி இருக்கணும்? காரியம் கர்ம சமாச்சர, உறுதியோட நமக்கு சொல்லப்பட்டிருக்கா மாதிரி கர்மத்தை செய்யணும். அசக்தஹி, ஆசை இல்லாமலே தான் ஆச்சரன் கர்மத்தை செஞ்சுட்டு வர பூருஷக, இப்படிப்பட்ட ஒரு ஜீவாத்மா. இந்த இடத்துல புருஷ அப்படின்னா ஜீவாத்மாவை குறிக்குது. பரம் ஆப்னோதி, பரம்னா உயர்ந்ததான அந்த ஆத்ம தர்ஷனம் அப்படின்ற அந்த நிலையை அடையிறான். அதாவது என்ன சொல்ல வர்றாரு பகவான்? யார் ஒருத்தர் பற்று இல்லாமல், ஆசை இல்லாமல், எப்போதும் பகவான் சொல்லியிருக்கா மாதிரி அகங்காரம் இல்லாமல், பற்று இல்லாமல், தாழ்ந்த பலனுக்கு இல்லாமல் தன்னுடைய கர்மத்தை செஞ்சுட்டு வரானோ, அப்படிப்பட்ட ஒரு ஜீவாத்மா கண்டிப்பாக உயர்ந்ததான ஆத்ம தர்ஷனம் அப்படின்ற அந்த நிலையை அடையறா அப்படின்னு பகவான் இது எதுக்கு சொல்ல வராரு அப்படின்னா, இந்த நமக்கு இதுக்கு முன்னாடி ஆத்ம தர்ஷனம் அடையணும், இப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது நமக்கே ஒரு சந்தேகம் வரலாம். இப்படியும் கூட இருக்க முடியுமா? இப்படி இருக்கிறவங்கலாம் யாருன்னு இருக்காங்களான்னு. அதுக்காக தான் கடந்த 3 ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் இப்படி ஆத்மதர்ஷிகள் இருக்காங்க, ஆத்ம தர்ஷனம்ன்ற அந்த நிலையை அடைஞ்சவங்க இருக்காங்க, ஆத்மாவை உண்மையாக உணர்ந்தவங்க இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்றத சொல்லிட்டு அந்த நிலையை உனக்கும் அடையணுமா, அப்போ நீயும் இதெல்லாம் செய், நீ அடையலாம் அப்படின்ட்டு பகவான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறாரு. அடுத்து வரப்போகிற ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.